சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே தனியார் பேருந்தில் 15 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதாக எழுந்த புகாரை ஒட்டி ஓட்டுநர்கள் 3 மீது 9 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. நடந்த சம்பவம் குறித்து மேட்டூர் சார் ஆட்சியர் மேகநாத ரெட்டி நேரில் ஆய்வு செய்தார். சேலம் நகர் பகுதியிலிருந்து ஓமலூர் அருகேயுள்ள நாரணம்பாளையம் வரை நாள்தோறும் தனியார் பேருந்து இயக்கப்பட்டு வருகிறது. இந்த பேருந்தில் மணிவண்ணன், முருகன், பெருமாள் ஆகியோர் ஓட்டுநராகவும் நடத்துனராகவும் பணியாற்றி வருகின்றனர். நேற்றிரவு வழக்கம் போல் சேலத்தில் இருந்த பேருந்து நாரணம்பாளையத்திற்கு வந்துள்ளது. நாரணம்பாளையத்தில் பயணிகள் அனைவரும் இறங்கிவிட்ட பிறகு நீண்ட நேரம் கழித்து 15 வயது சிறுமி ஒருவர் அழுதபடி பேருந்திலிருந்து இறங்கிச் சென்றுள்ளார். உட்காந்துட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு தனியாக வந்துட்டு இருந்தது. அழுந்துட்டு வந்தது கேட்டப்போ பஸ்லேருந்து வந்தேன்னு சொல்லி அந்த இருக்கிறவங்க சொல்ல விசாரித்தோம். விசாரிக்கும் போது அந்த பொண்ணு வந்து சரியான அப்பயும் பதில் சொல்ல அழுந்துகிட்டே இருந்தது. பஸ்ஸில் வந்தோன்னு சொல்லும் போது பஸ் வந்து விசாரிக்கலான்ட்டு போகும்போது பஸ் அப்போ தான் கிளம்பி வந்தது. அப்போ பஸ்ஸை வந்து மடக்கி நின்று பசங்க எல்லாம் நின்று கேட்டப்போ வந்து பொண்ணுடைய துணி வந்து பஸ்ஸில் இருந்துருக்கு. அதை பார்த்ததுனால எல்லாம் மக்கள் எல்லாம் கொஞ்சம் பிடிச்சி உட்கார வச்சு போலீஸுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லி பிடிச்சி கொடுத்துருக்கு. ஓட்டுநர்கள் 3 பேரையும் பிடித்து ஓமலூர் காவல் நிலையத்தில் கிராம மக்கள் ஒப்படைத்துள்ளனர். அவர்களிடம் சார் ஆட்சியர் மேகநாத ரெட்டி, மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராஜன் ஆகியோர் விசாரணை நடத்தினர். பாதிக்கப்பட்ட சிறுமி கொடுத்த தகவலின் அடிப்படையில் ஓட்டுநர்கள் 3 பேர் மீதும் 9 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதற்கிடையில் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு உடனடியாக நியாயம் கிடைக்க வழி செய்ய வேண்டும் என வலியுறுத்தி அனைத்திந்திய மாதர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பாதிக்கப்பட்ட சிறுமி சேலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் தங்கராஜ்.